ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டேன். அதில் 1/2 கிலோ ராகி மாவு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செம்பில் தண்ணி ஊற்றிட்டு அதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாவில் பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக அளவளவாக தான் தண்ணி சேர்க்கணும். நம்ம இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்தா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியாக சேருதுல அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்ல மாவு பிசைஞ்சு விடணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டானது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இந்த பிசைஞ்ச மாவு நம்ம ஆவி கட்டி எடுத்தால் போதும், ராகி புட்டு ரெடி ஆயிரும். அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மேலே இருக்கிற பெரிய அடுக்கை எடுத்துகிட்டு சின்ன அடுக்கை மட்டும் வச்சுட்டு ஒரு நல்ல க்ளீனான ஒயிட் கிளாத்தை எடுத்துகிட்டு பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ நாம் பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தூவிட்டு அது நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஆவி கட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆவி கட்டி எடுக்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி 1-2 தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சுகர் இருக்கவங்க அந்த மாதிரி கம்மியாக சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பாருங்கள், ஆவி கட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்டி எடுத்துக்கலாம். இது கூடவேவும் சூடாக இருக்கும்போதே நம்ம சுகர் சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த ஹீட்லேயேவும் நல்லா இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சிரும். நீங்கள் இனிப்பு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் துருவி எடுத்துக்கிட்ட தேங்காய் பூ அப்புறம் ஏலக்காவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு, இல்லைனா துருவி எடுத்து கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன வானல் எடுத்துக்கிட்டு அது நல்லா ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனப்புறம் இந்த புட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்குமே ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம பண்ணி தந்தால் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே உடம்பு ஹெல்த்தியும் கூட. நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ஹெல்த்தி டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். நீங்களும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.